வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். அதே நேரம் குவிக்காவும் டேஸ்டாவும் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்காக நம்ம கத்திரிக்காய் வாங்கும் போது நல்ல சின்ன சின்னதா பிஞ்சான கத்திரிக்காயா வாங்கினா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு கொரகொரப்பான்னு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடுவோம். 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இதை போல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வெங்காயத்தோட சேர்த்துருவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி ஆக வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த எள்ளையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கோர்ஸா பவுடர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கினா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்ச புளி. தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க மிக்சியில நல்ல கொரகொரப்பா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் இந்த பிளேட்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இப்படி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம மிக்சியில் அரைச்சோல எல்லாத்தையும் போட்டு அப்போ கூட போட்டு அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மிளகாய் பவுடர் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் பவுடர் மல்லி பவுடருக்கு பதிலாக சாம்பார் பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கத்திரிக்காயை இந்த நுனி இருக்கு இல்லையா, இந்த இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிப்போம். ஒரு தடவை செக் பண்ணிடலாம், அதில் பூச்சி எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. இப்போ இதில் இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. மீதி வந்து மசாலா இருக்குது, இது வந்து நமக்கு குழம்புக்கு யூஸ் ஆகும். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் செவந்து வந்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி தனித்தனியாக வச்சோம்னா ஈஸியாக வெந்துடும். பாருங்க எல்லா கத்திரிக்காயும் நம்ம இதில் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். நடுவில் இந்த கத்திரிக்காயை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வதங்கும். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் ஒரு 50% வதங்கியாச்சு. நான் 2-3 தடவை நல்லா அப்படி கலந்து விட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்த வெங்காயம் இல்லாமல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் வெங்காயமும் பர்ஃபெக்டாக வதங்கியாச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணது போக மிச்சம் மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த தண்ணி சேர்க்கறதுங்கிறது இந்த குழம்பு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்தாச்சு, அதனால ரொம்ப ஜென்டிலா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் சேர்க்கிறேன். இப்போ கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது நல்லா கொதிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்க இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் ஏதாவது கம்மியா இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. பர்ஃபெக்டா இருக்கு. ஜென்டிலா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. இது சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் பர்ஃபெக்டா இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். கத்திரிக்காயும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்து அருமையா இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இதுல தூவிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சர்விங்க்கு ரெடி. நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப சப்பாத்தியோட சர்வ் பண்றேன். சப்பாத்தியோடையும் நல்லா இருக்கும், சாதத்தோடையும் அருமையா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். கத்திரிக்காயும் வந்து சூப்பரா வெந்திருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. நம்ம அதுல ஸ்டஃப் பண்ண மசாலாவும் பாருங்க நல்லா ஃபில்லிங் அப்படியே இருக்கு. அட்டகாசமா இருக்குங்க, செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம இதுல சேர்த்துருக்கிற வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய், அதோட வாசனை எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. புளிப்புக்காக நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் புளியும் சேர்த்துருக்கோம். ரெண்டும் பேலன்ஸா இருக்கிறதுனால இந்த புளிப்பு வந்து கரெக்டா இருக்கு. மொத்தம் வெறும் புளியை நம்ம சேர்த்தோம் தக்காளி இல்லாம அப்படின்னா கூட சப்பாத்தியோட அந்த அளவுக்கு சூட் ஆகாது. அது சாதத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பேலன்ஸ் பண்ணிருக்கிறதுனால சப்பாத்திக்கும் நல்லா இருக்கு, சாதத்துக்கும் அருமையா இருக்கும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுனால ஸ்டார்டிங்லேயே வந்து இதுல பச்சை வாசனையே இல்லை. அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய வேலையும் இருக்காது. ரொம்ப குவிக்கா ஆயிடும். நல்ல டேஸ்டியான குவிக்கா பண்ணக்கூடிய இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.